கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குடி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் வணக்கம். நான் தானே வழிகாட்டி, ஆகையால் நான் முதலில் போகிறேன், பின்னாலே ஜீப் புரட்டும். விற்றென்று கார் புறப்பட்டு சென்றது. ஜீப் பின்னால் விரைந்தது. அழகிய பெண்களுடன் தனியாக போகும்போது எனக்கு வெட்கம் ஏற்படும். இப்போது எனக்கு மிகவும் வெட்கமாக இருக்கிறது என்றான் ஆந்தை ஷீலாவை ஓரக்கண்களால் பார்த்தபடி. ஷீலா மிகுந்த அழகி என்பதை அவன் இப்படி கூறியது அவளுக்கு பெருமையாக இருந்தது. அவள் வாய் விட்டு சிரித்தபடி, நீ பேச்சில் மிகவும் கெட்டிக்காரன் என்றாள். உன் பாராட்டுக்கு நன்றி. இந்த மாதிரி பாராட்டு ஒரு பெண்ணிடமிருந்து வருவது மிகவும் கடினம் என்றான் ஆந்தை. அவள் சிரித்து கொண்டே, ஆந்தை, உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்றாள். ஐயோ, அது ஆபத்து என்றாள் ஆந்தை. ஏன் அலறுகிறாய் என்றாள் ஷீலா. இப்போது நாம் கண்டுபிடிக்கப் போகும் தங்கத்தில் பங்கு பெற வருகிறேன் இல்லையா? ஆமாம், அதில் என்ன ஐயம் இருக்கிறது? நீ என்னை விரும்பி மணந்து கொள்ள முடிவு செய்துவிட்டால் என்னால் எப்படி மறுக்க முடியாது இல்லையா? ஏனென்றால் உன்னை போல ஒரு அழகி கிடைப்பது மிக அரிது. சொல்லு என்றாள் ஷீலா. அவளுக்கு மிகவும் வேடிக்கையாக இருந்தது ஆந்தையின் பேச்சு. இன்னும் புரியவில்லையா? உன்னை நான் மணந்து கொண்டதும் என்னுடைய பங்கு தங்கம் என்னிடம் எப்படி இருக்கும்? அதுவே உன்னையே சேர்ந்துவிடும். பிறகு என் நிலை என்ன? என்னை நம்பி அனுப்பியிருக்கும் திருடர்கள் கூட்டம் நான் அவர்களை ஏமாற்றி விட்டதாக எண்ணி என்னை தேடி கொள்ள முயல்வார்கள். இதைவிட துன்பம் வேறு எனக்கு வேண்டாம் என்றான் ஆந்தை. இதை கேட்டதும் ஆந்தையை பார்த்து விழுந்து விழுந்து சிரித்தாள் ஷீலா. அவளை சிரிக்க வைக்க முடிகிறது என்று ஆந்தைக்கு மிக பெருமையாக இருந்தது. அவன் காரை விரைவாக செலுத்தினான். பார்த்தால் கொஞ்சம் பழைய காரை போல் இருக்கிறது. இவ்வளவு விரைவாக போகிறது இந்த கார் என்றாள் ஷீலா. இன்னும் கூட விரைவாக போகும் என்று சொல்லி ஆக்சிலேட்டரை மேலும் அழுத்தினான் ஆந்தை. அது ஒரு ஸ்போர்ட்ஸ் கார், ஆகையால் மேலும் விரைவாக பறந்தது. இது உன்னுடைய காரா என்று கேட்டாள் ஷீலா. இப்போது என்னுடைய கார் தான், இதை நான் திருடி வந்து விட்டேன் என்றான் ஆந்தை மெல்ல சிரித்து கொண்டேன். ஷீலாவுக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன, திருடின காரா என்றால் அவள் வழிகளை உருட்டி பார்த்துவிட்டு, ஏன் அப்படி விழிக்கிறாய்? உன்னிடம் நான் பொய் சொல்லவில்லையே. எங்களுடைய தொழிலே திருடுவதுதான் என்பது உனக்கு தான் தெரியுமே. நம்முடைய வேலை முடிந்ததும் இந்த காரை எங்கேயாவது விட்டுவிட்டு என்றாள் ஷீலா. விட்டுவிட்டு வேறொரு காரை திருடி கொண்டு போய்விடுவேன் என்றாள் ஆந்தை. இதை கேட்ட ஷீலாவுக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வந்துவிட்டது. அவள் வாய் விட்டு சிரித்தாள். காரின் பக்கவாட்டில் இருந்த நிலை கண்ணாடியில் பின்னால் வந்து கொண்டிருந்த ஜீப் தெரிந்து கொண்டிருந்தது. இப்போது அது திடீரென்று மறைந்துவிட்டது. ஷீலா திரும்பி பார்த்தாள். ஜீப்பை காணவில்லை. காரை நிறுத்து என்றாள் ஷீலா. ஆந்தை காரை நிறுத்தவில்லை. அஞ்ச வேண்டாம், அவர்கள் நம்மை எப்படியும் தொடர்ந்து வருவார்கள். நாம் கொஞ்சம் விரைவாக வந்ததும் ஜீப் கொஞ்சம் பின்தங்கிவிட்டது, அவ்வளவுதான் என்றால் ஆந்தை. அவர்களுக்கு வழி தெரியாது என்றால் ஷீலா. எல்லாம் தெரியும், எப்படியும் அவர்கள் நம்மை கண்டுபிடித்து வந்து விடுவார்கள். அவர்களுக்கும் தங்க வேண்டும் அல்லவா? புதைந்த நகரம் இருக்குமிடம் எனக்கு தெரியும். தங்கசாவி உன்னிடம் இருக்கிறது இல்லையா என்றான் ஆந்தை. இல்லையே, தங்கசாவி ஜீப்பில் இருக்கிறது. அதை பெட்டியில் வைத்து ஜீப்பில் வந்து விட்டேன் என்றாள் ஷீலா. அவள் அப்படி சொன்னதும் ஆந்தைக்கு ஏமாற்றமாக இருந்தது. ஆனாலும் அவன் சமாளித்து கொண்டு சொன்னான், இருக்கட்டுமே, அப்படியானால் நாம் அவர்களை கண்டுபிடிப்போம். அதனால் என்ன? ஆந்தை காரின் விரைவை குறைத்தான். காரை சாலையிலிருந்து இறக்கி ஒரு பக்கத்தில் மரங்களின் மறைவில் நிறுத்தினான். ஜீப் புரட்டும், அவர்கள் நம்மை தேடும் போது நாம் அவர்களை தொடர்ந்து போவோம் என்றான் அவன். ஜீப் வரும் என்று இருவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். வினாடிகள் பறந்து நிமிடங்கள் ஓடின. ஜீப்பை காணவில்லை. என்ன ஆயிற்று? ஜீப்பை காணவில்லையே, வேறு வழியாக போய்விட்டார்களா என்றால் ஷீலா. ஆந்தைக்கும் கொஞ்சம் வியப்பாகத்தான் இருந்தது. அவர்கள் வேறு பக்கமாக போக முடியாது, இந்த பக்கம் இருப்பது ஒரே சாலைதான் என்றான். பிறகு அவன் ஜீப் வருகிறதா என்று பார்க்க காரிலிருந்து இறங்கி சாலையின் பக்கம் சென்றான். அவன் பின்னால் இறங்கி மெல்ல மரங்களின் நிலையில் நடந்த ஷீலா திடீரென்று அப்படியே நின்றார். மரக்கிளையிலிருந்து தொங்கிய ஒரு பெரிய பாம்பு அவள் முகத்துக்கு நேரே சீறி கொண்டு வந்தது. எந்த வினாடியும் அது அவள் முகத்தை பிடுங்கலாம். அவள் ஒரு அலறல் போட்டாள், ஆனால் அசையவில்லை. அப்படியே நின்றாள் சிலையைப் போல. கொடிய நஞ்சு கொண்ட இந்த பெரிய பாம்பிடமிருந்து தப்ப முடியாது என்று அவள் மனம் எண்ணியது. சர்ரென்று ஒரு கத்தி பாய்ந்து வந்தது. கூறிய அந்த கத்தி பாம்பின் தலையை பிளந்தது. பாம்பு சுருண்டு போய் விழுந்து இறந்தது. சிரித்து கொண்டே வந்தான் ஆந்தை. நல்லவேளை ஷீலா, இந்த பாம்பு கொடிய நச்சுடையது. கூச்சல் போட்டதும் அது உன்னை பிடுங்கி இருக்க வேண்டும். ஆனால் அது உன்னை பிடுங்கவில்லை. ஏன் தெரியுமா? நான் ஆடாமல் அசையாமல் நின்று விட்டதாலா என்றாள் ஷீலா. அதுவும் ஒரு காரணம். ஆனால் அதைவிட பெரிய காரணம் என்ன தெரியுமா? அது உன் அழகில் மயங்கி அப்படியே பார்த்து கொண்டு இருந்து விட்டது. நீ கூச்சல் போட்டதும் தான் நான் திரும்பி பார்த்தேன். இல்லாவிட்டால் என்று சொல்லிவிட்டு பாம்பின் தலையை பிளந்துவிட்டு பாம்பின் தலையிலே இந்த குத்தி நின்ற கத்தியை பிடுங்கினான். கத்தியில் படுத்திருந்த இரத்தத்தை துடைத்துவிட்டு கத்தியை இடுப்பில் சொருகி கொண்டான். ஷீலாவுக்கு என்ன பேசுவது என்றே புரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நிலையம் கூட ஆந்தை வேடிக்கையாக பேசி ஷீலாவுக்கு வியப்பையே அளித்தது. ஆந்தை என்றால் சின்ன பிள்ளையை போல். என்ன, ஏன் தடுமாறுகிறாய் என்றால் ஆந்தை.
நீ என் உயிரை காப்பாற்றினாய். முதலில் காணாமல் போன தங்க சாவியை கண்டுபிடித்து கொண்டு வந்து கொடுத்தாய். இப்போது என் உயிரை காப்பாற்றினாய். என்னால் உன்னை மறக்கவே முடியாது. போதும் போதும், அத்துடன் நிறுத்திக்கொள். என்னிடம் காதல் கொண்டு விட்டதாக சொல்லிவிடாது என்றான் ஆந்தை. அவளுக்கு சிரிப்பு வந்து விட்டது. செத்து கிடந்த பாம்பை ஒரு தடவை பார்த்துவிட்டு நன்றியுடன் அவளை பார்த்தான். இங்கேயே நின்று கொண்டிருந்தால் இன்னும் எவ்வளவோ ஆபத்துகள் வரலாம். இது ஒன்றுமே இல்லை, புறப்படு. நமது நண்பர்கள் என்ன ஆனார்கள் என்று பார்க்கலாம் என்றான் ஆந்தை. இருவரும் இப்போது சாலைக்கு வந்து பார்த்தார்கள். ஜீப் இப்போதுதான் வந்து கொண்டிருந்தது. அதோ வருகிறதே ஜீப். வழி தெரியாமல் எங்கேயாவது போய்விட்டு வருகிறார்களா என்றாள் ஷீலா. ஜீப் வழியில் கெட்டு போயிருக்கும். வழி தெரியாமல் போக நீதி இல்லை என்றால் ஆந்தை. அவர்களை கண்டதும் ஜீப் நின்றது. ஆந்தை சொன்னது சரியாகிவிட்டது. வழியில் ஜீப் நின்று விட்டது. ஜீப்பை சரிபார்த்து ஓட்டி வர வேண்டியதாயிற்று. நல்லவேளை, சிறிய ரிப்பேர் தான் என்றான் கோமான். உங்களுக்காக காரை நிறுத்திவிட்டு இங்கே இறங்கினோம். பெரிய பாம்பு ஒன்று என்னை கடிக்க வந்தது. ஆந்தை என்னை காப்பாற்றினான் என்றாள் ஷீலா. கோமானின் முகம் சுருங்கியது. பேராசிரியர் நெல்லைநாயகமும் சாந்தியும் ஆந்தையை வியப்புடன் பார்த்தார்கள். இந்த பெருமை எல்லாம் எனக்கு பிடிக்காது. என் கடமையை நான் செய்தேன். புறப்படுவோம். ஜீப் போகட்டும். பின்னாலேயே நான் காரில் வந்து உங்களை ஓவர்டேக் செய்கிறேன் என்றான் ஆந்தை. கண்களை தாழ்த்தி பார்த்தபடி கோமான் ஷீலாவை பார்த்தான். நீ ஜீப்பில் ஏறிக்கொள் என்றான். வேண்டாம், நான் ஆந்தையின் காரிலேயே வருகிறேன். நீங்கள் முன்னால் செல்லுங்கள் என்று கொஞ்சம் கண்டிப்பான குரலில் சொன்னாள் ஷீலா. கோமானுக்கு சினம் வந்தது. இந்த ஷீலா மிகவும் மாறிவிட்டாள். இன்னும் போக போக எவ்வளவு மாறுவாளோ தெரியவில்லை என்றாகிவிட்டிருக்கு. இந்த ஆந்தை தான் காரணம் என்று எண்ணியது அவன் மனம். அவன் மீண்டும் ஷீலாவை திரும்பி கூட பார்க்காமல் விரைவாக ஜீப்பை ஷீலாவும் ஆந்தையும் காரில் வந்து உட்கார்ந்த போது, உன் காதலர் மிகவும் சினம் கொண்டிருக்கிறாரே என்றால் ஆந்தை. அவர் என் காதலர் என்று உனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் இருவரும் பார்க்கும் பார்வையிலிருந்தும் சீறி கொள்வதிலிருந்தும் மிகவும் தெளிவாக தெரிகிறது. ஷீலா ஒன்றும் பேசவில்லை. அவன் மெல்ல காரை ஓட்டினான். மீண்டும் காணாமல் போய்விடப் போகிறார்கள். விரைவாக செலுத்து என்றாள் ஷீலா. பார்த்தாயா, உன் மனம் துடிக்கிறது. நீ ஜீப்பிலேயே போயிருக்கலாம். எனக்கு ஒன்றும் இல்லை. காரை விரைவாக செலுத்து என்று சீறினாள் ஷீலா. இதோ பார்த்து கொண்டே இரு என்றான் ஆந்தை. அவன் ஆக்சிலேட்டரை விரைவாக அழுத்தினான். துப்பாக்கி கொண்டு பாய்வதைப் போல பாய்ந்தது கார். இவ்வளவு விரைவாக அந்த கார் போகும் என்று அவள் நம்பவே இல்லை. அவளுக்கே இப்பொழுது அச்சமாக இருந்தது. ஆனால் வாயை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருந்தான். முன்னால் ஜீப் போய்கொண்டிருந்த வழியில் தூசி எழும்பிக் கொண்டிருந்தது. எப்போதும் காரின் விரையை குறைப்பதில்லை ஆந்தை. கார் ஜீப்பை நெருக்கிவிட்டது. அப்போதும் கார் அதே விரைவுடன் சென்றது. ஜீப் தான் கண்ணுக்கு தெரிகிறதே, காரை மெல்ல ஓட்டு என்று சொல்ல வேண்டும் போலிருந்தது ஷீலாவுக்கு. ஆனால் அவள் ஏனோ சொல்லவில்லை. அவள் அஞ்சியதை வெளிக்கு காட்ட விரும்பவில்லை. கார் இப்போது மிகவும் விரைவுடன் சென்றது. காரை கண்டதும் ஜீப் மிகவும் விரைவுடன் சென்றது. இந்த ஆந்தை என்னை எப்படி ஓவர்டேக் செய்கிறான் பார்க்கலாம் என்று எண்ணியபடி ஜீப்பை மிகவும் விரைவாக செலுத்தினான் கோமான். ஆனால் கார் மிகவும் விரைவாக பாய்ந்து வந்து ஜீப்பை ஓவர்டேக் செய்த போது ஒரு திருப்பம். காரை திடீரென்று திருப்ப முடியவில்லை. அது நேராக பள்ளத்தில் இறங்கி உருண்டு போய் ஒரு மரத்தில் மோதி நின்றது. ஜீப்பில் போய்கொண்டிருந்த சாந்தி அலறினான். கோமான் ஜீப்பை நிறுத்தினான். பிறகு ஜீப்பை அவன் திருப்பி கொண்டு விரைந்து திரும்பி வந்தான். ஜீப்பை அவன் சாலையில் ஒரு பக்கமாக நிறுத்திவிட்டு இறங்கி காரை நோக்கி ஓடினான். அவன் பின்னால் சாந்தி ஓடினான். அவளுக்கும் பின்னால் பேராசிரியர் ஓடி வந்தான். காரை நெருங்கிய கோமான் ஷீலா ஷீலா என்று கத்தியபடி உள்ளே எட்டி பார்த்தான். ஷீலா கண்களை விழித்து பார்த்தாள். அவள் கண்களை திறந்ததும் கோமானை பார்த்துவிட்டு பக்கத்தில் இருந்த ஆந்தையை பார்த்தாள். ஆந்தை கண்களை மூடிக்கொண்டிருந்தான். அவனுக்கு என்ன ஆகிவிட்டதோ என்னவோ என்று ஆந்தை ஆந்தை என்று அவனை பிடித்து உழுப்பினான். ஆந்தை கண்களை திறந்து பார்த்து மெல்ல சிரித்தபடி ஷீலாவை பார்த்து மெல்ல கண் சிமிட்டினான். இதற்குள் காரின் பக்கத்தில் வந்துவிட்ட சாந்தி ஷீலா ஷீலா என்ன ஆயிற்று என்றார். ஒன்றுமில்லை, கொஞ்சம் அதிர்ச்சி, அவ்வளவுதான். இருவருக்கும் ஒன்றுமில்லை என்று சொல்லிக்கொண்டே கதவை திறந்து கொண்டு கீழே இறங்கினான் ஷீலா. ஆந்தையும் காரின் கதவை திறந்து கொண்டு கீழே இறங்கினான். இதற்குள் அவர்கள் இருந்த இடத்தை வந்து அடைந்த பேராசிரியர் நெல்லைநாயகம், இப்படியா காரை ஓட்டுவது? நல்ல வேளை தப்பினீர்கள் என்றார் ஆந்தையை பார்த்து. எதிர்பாராத விபத்து. நாம் ஆபத்து நிறைந்த இடத்தில் நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். வழியிலேயே இப்படி ஒரு ஆபத்து வரும் என்று எதிர்பார்க்கவில்லை. கோமான் கொஞ்சம் வழிவிட்டிருந்தால் இந்த விபத்து நடந்திருக்காது என்றான் ஆந்தை. எந்த இடத்தில் ஓவர்டேக் செய்வது, எப்படி ஓவர்டேக் செய்வது என்று தெரியாமல் வந்து காரை கண்டபடி ஓட்டிவிட்டு வீணாக பேசாது என்று சீறினான் கோமான். போதும், உங்கள் சண்டை யார் மீது தவறு என்று இப்போதும் முடிவு செய்ய தேவையில்லை. மேலே ஆக வேண்டியதை பார்ப்போம் என்றார் ஷீலா. என் விலை மிகுந்த காரை இங்கேயே விட்டுவிட்டு போக வேண்டியதுதான். காரின் ரேடியேட்டர், இன்ஜின் இரண்டுமே பாழாகிவிட்டன. போனால் போகட்டும் என்று பெருந்தன்மையுடன் ஆந்தை சொல்லிவிட்டு அவன் பெட்டியை காரின் பின்னிலிருந்து டிக்கியிலிருந்து எடுத்து கொண்டு ஜீப்பை நோக்கி நடந்தான். எல்லாரும் ஜீப்பில் போக வேண்டியதுதான். புறப்படுவோம் என்றாள் ஷீலா. ஷீலா, உன்னிடம் ஒரு நிமிடம் பேச வேண்டும் என்றான் கோமான். அவன் அவளிடம் தனிமையில் பேச விரும்புகிறான் என்பதை உணர்ந்து கொண்ட பேராசிரியரும் சாந்தியும் ஜீப்பை நோக்கி நடந்தார்கள். ஷீலா தயக்கத்துடன் நின்றாள். கோமானை பார்த்து, என்ன சொல்லுங்கள் என்றாள். நாம் வரும்போது என்ன நடந்தது நன்றாக நினைவுபடுத்திப்பார், சொல்லுங்களேன் என்றாள் ஷீலா. எதை பற்றி அவன் சொல்லுகிறான் என்பது அவளுக்கு புரியவில்லை. நான் ஜீப்பில் வந்தபோது வழியில் ஒரு மரம் விழுந்து கிடந்தது அல்லவா?
ஆமாம், இப்போது அதற்கென இரண்டாவது உன் கைப்பை காணாமல் போய்விட்டது. அதன் விளைவாக ஆந்தை வந்து நம்முடன் சேர்ந்திருக்கிறான். இருக்கட்டுமே, அவன் நமக்கு உதவுகிறான் இல்லையா? வழியில் ஜீப் கொஞ்சம் கெட்டுவிட்டது. பிறகு இப்போது கார் விபத்துக்குள்ளாகிவிட்டது. இப்போது அதற்கு என்ன என்கிறீர்களே என்றார் கேட்டார். வழக்கறிஞரிடமிருந்து நீ ஒரு பொம்மையை வாங்கி வந்தாயே, நினைவில்லையா? அந்த காட்டு மிராண்டி பொம்மையை வாங்கி வந்ததன் விளைவாக இருக்குமோ இவையெல்லாம் என்று எண்ணி பார்த்தாயா என்றான் கோமான். இதுவரையில் அதை பற்றி எண்ணவே இல்லை. இப்போது நீங்கள் சொன்னதும் தான் எனக்கு நினைவு வருகிறது. அப்படியெல்லாம் நம்புகிறாயா? அந்த பொம்மையை வைத்திருப்பதால் ஆபத்துகள் வரும் என்று நம்புகிறாயா? எல்லாம் தற்செயலாய் நடந்தன. அந்த பொம்மைக்கும் இதுவரையில் நடந்ததற்கும் ஒன்றும் தொடர்பு இல்லை என்பதே என் கருத்து என்றாள் ஷீலா. உண்மையாகவே ஆபத்து வந்து உயிருக்கே ஆபத்து ஏற்படும் போதுதான் பொம்மையை கொண்டு வந்தது தவறு என்று எண்ணுவாயா என்றான் கோமான். அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, வாருங்கள் போகலாம். நான் சொல்லுவதை கேள் ஷீலா. அந்த ஆந்தை நம்முடன் வந்து சேர்ந்திருப்பதே ஒரு பெரிய ஆபத்தான் என்று என் மனம் எண்ணுகிறது. இவனால் ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகிறது. உடனே அந்த பொம்மையை எடுத்து எரிந்துவிடு. அதுதான் முடியாது. துணிவுடன் புறப்படுங்கள் என்றார் ஷீலா. ஷீலா கொஞ்சமும் விட்டு கொடுக்கவே இல்லை. இது கோமானுக்கு பெரும் ஏமாற்றமாக இருந்தது. அதே நேரத்தில் கோமான் இப்படி பேசியது அவளுக்கு வியப்பாக இருந்தது. இருவரும் மேலே ஒன்றும் பேசாமல் ஜீப்பை நோக்கி நடந்தார்கள். ஆந்தை டிரைவிங் சீட்டில் உட்கார்ந்தான். கோமானை பார்த்து, எல்லாரும் உட்காருங்கள். இந்த விபத்துக்கு பிறகும் நான் எப்படி கொஞ்சமும் கலங்காமல் ஜீப்பை ஓட்டுகிறேன் பாருங்கள் என்றான். கோமான் சினத்துடன் ஒரு தடவை அவனை பார்த்துவிட்டு பேசாமல் ஏறி ஜீப்பில் உட்கார்ந்தான். ஷீலா அவன் பக்கத்தில் உட்கார்ந்தான். ஜீப் புறப்பட்டு விரைந்தது. ஆந்தை சீட்டி அடித்தபடியே மிகவும் குஷியுடன் ஜீப்பை ஓட்டியபோது அடிக்கடி அவனையே வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள் ஷீலா. அவன் அடிக்கடி ஆந்தையை பார்த்து கோமானுக்கு பொறாமை உணர்ச்சியை ஊட்டியது. அவன் சாலையை பார்த்தபடி சிலையை போல் உட்கார்ந்திருந்தான். அவன் மனம் ஏதோ பெரிதாக திட்டம் போட்டு கொண்டிருந்தது. ஜீப் இப்போது சாலையே இல்லாத வழியில் ஓடிக்கொண்டிருந்தது. ஜீப்பை செலுத்தி கொண்டிருந்த ஆந்தை இனிமேல் எப்படி போக வேண்டும், எங்கே திரும்ப வேண்டும் என்றெல்லாம் எனக்கு தெரியும், கோமானுக்கு தெரியாது. ஆகையால் நானே ஜீப்பை ஓட்டுவதுதான் நல்லது என்றான். மீண்டும் ஒரு விபத்து ஏற்படும் வரையில் என்றான் கோமான் சீற்றத்துடன். ஆந்தை சிரித்தான். அடிக்கடி விபத்தை பற்றியே பேச வேண்டாம். தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போயிற்று என்று சொன்னான் ஷீலா. பிறகு அவள் ஆந்தையை பார்த்து ஜீப்பை பார்த்து ஓட்டு என்று எச்சரித்தாள். ஆந்தை விழிப்புடன் ஜீப்பை செலுத்தினான். ஜீப் இப்போது அடர்ந்த காட்டுப்பகுதியில் போய் கொண்டிருந்தது. இந்த பக்கம் ஏதாவது காட்டு மிருகங்கள் உண்டா என்று கேட்டாள் சாந்தி. காட்டு மிருகங்கள் நிறைய உண்டு. ஆனால் அவை மனிதர்களை அடித்து கொண்டு விட்டதாக இதுவரையில் ஒரு செய்தி கூட வரவில்லை. மனிதர்கள்தான் காட்டு மிருகங்களை அடித்து விட்டதாக செய்திகள் வந்திருக்கின்றன என்றான் ஆந்தை. இதை கேட்டுவிட்டு எல்லாரும் சிரித்தார்கள், கோமானை தவிர. ஆந்தைக்கு கோமான் சினத்துடன் இருப்பது பிடிக்கவில்லை. கோமான் எப்போதும் சினத்துடன் இருக்கிறார், என்ன ஜோக் அடித்தாலும் சிரிக்க மாட்டேன்கிறாரே என்றார் ஆந்தை. நீ பெரிய ஜோக் அடித்து விட்டதாக என்னமோ என்றான் கோமான். ஆந்தையை பேசாமல் இருக்கும்படி சாடை காட்டினாள் ஷீலா. உடனே அவன் மேலே ஒன்றும் பேசவில்லை. ஆந்தை ஷீலா சொன்னபடி கேட்பதும் ஷீலா ஆந்தையை அடிக்கடி பார்ப்பதும் அவள் அடிக்கடி ஆந்தையுடன் பேசுவதும் கோமானுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. ஆகையால் அவனுக்கு மனதில் மேலும் கொதிப்பு ஏற்பட்டது. அவன் மனம் ஒரு எரிமலையை போல் இருந்தது. அது எப்போது வெடித்து சிதறுமோ. மாலை பொழுது வந்துவிட்டது. காட்டில் கொஞ்சம் வெட்ட வெளியாக இருந்த ஒரு இடத்தில் ஜீப்பை நிறுத்தினான் ஆந்தை. இந்த இடத்தில் இளைப்பாறுவோம். இன்று இரவு முழுவதும் இங்கேயே கூடாரம் போட்டு தங்க வேண்டியது தான். விடிந்ததும் மீண்டும் புறப்படுவோம். இந்த பகுதி இரவில் போவது ஆபத்தானது என்றான் ஆந்தை. ஆந்தை சொல்லுவது முற்றிலும் உண்மை. இங்கே தங்குவோம் என்றார் பேராசிரியர் நிலைநகம். 2 சிறிய கூடாரங்கள் போடப்பட்டன. மிக சிறிய கூடாரங்கள். அவற்றில் ஒன்றில் பெண்கள் இருவரும் தங்க வேண்டும் என்றும் மற்றொன்றில் ஆண்கள் தங்க வேண்டும் என்றும் முடிவாயிற்று. அப்படியானால் ஒரே கூடாரத்தில் நானும் பேராசிரியரும் ஆந்தையும் தங்குவதாம். 3 பேர்கள் அந்த கூடாரத்தில் தங்க முடியாது என்றான் கோமான். 3 பேர்கள் தங்க முடியாது என்றால் நீ எங்கே தங்க போகிறாய்? நான் சொல்லுவதை கேள். ஆண்கள் 3 பேரும் ஒரு கூடாரத்தில் தங்க வேண்டிய நிலை ஏற்படாது. ஆண்களில் யாராவது ஒருவர் இரவு முழுவதும் விழித்து கொண்டிருக்க வேண்டும். எல்லாரும் ஒரே நேரத்தில் தூங்குவது ஆபத்து. ஆகையால் நான் விழித்து கொண்டிருக்கும் போது நீ தூங்கு, நான் தூங்கும் போது நீ விழித்து கொண்டிரு என்றான் ஆந்தை. இரவு முழுவதும் காவல் இருக்க வேண்டுமா என்று கேட்டுவிட்டு பேராசிரியரை ஒரு தடவை பார்த்தான் கோமான். பேராசிரியர் கண் விழிக்க வேண்டாம், அவர் கொஞ்சம் வயதாகிவிட்டவர் இல்லையா? நாம் இருவருமே மாறி மாறி காவல் காப்போம் என்றான் ஆந்தை. இந்த ஏற்பாடு கோமானுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. ஆனாலும் அவன் ஒப்புக்கொண்டான். அவன் தயக்கத்துடன் ஒப்புக்கொண்ட ஷீலாவுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. கோமான் ஏன் இப்படி திடீரென்று இவ்வளவு மாறிவிட்டான் என்று விளக்கவில்லை. ஷீலாவுக்கு கொஞ்ச நேரம் சிந்தித்து பார்த்தாள். ஏற்கனவே அவள் மனத்தில்
பதிந்திருந்த ஓர் ஐயம் அவளுக்கு இப்போது உறுதியாகிவிட்டதை போல் இருந்தது. ஷீலாவும் சாந்தியும் வெட்டவெளியில் அடுப்பை பற்ற வைத்து சமைக்கத் தொடங்கினார்கள். அவர்கள் சமைத்து கொண்டிருந்த போது ஆந்தை சொன்னான், நீங்கள் சமைக்கும் போதே வாசனை மூக்கை துடைக்கிறது, பசி எடுக்கிறது, சாப்பிட வேண்டும் போல் இருக்கிறது. அதே நேரத்தில் அடுப்பிலிருந்து வரும் புகையினால் ஆபத்து வருமோ என்று அச்சமாகவும் இருக்கிறது. அடுப்பிலிருந்து வரும் புகையினால் என்ன ஆபத்து ஏற்படும் என்று கேட்டாள் சாந்தி. இந்த பகுதியில் கொள்ளைக்காரர்கள் மிகுதி, புதியவர்கள் யாராவது வந்தால் சும்மா விடமாட்டார்கள். ஆகையால் அவர்கள் கண்களில் நாம் படாதபடி இருப்பது மிக நல்லது என்றான் ஆந்தை. திருடர்கள் கூட்டத்திலிருந்து கைப்பையை மீட்டி வந்த ஆந்தியை இந்த பகுதியில் இருக்கும் கொள்ளைக்காரர்களை கண்டு அஞ்சுகிறான் என்றால் அந்த கொள்ளைக்காரர்கள் எவ்வளவு குறையவர்களாக இருப்பார்கள் என்று எண்ணி பார்த்து அஞ்சியது ஷீலாவின் மனம். பேராசிரியர் நெல்லைநாயகம் தமது கைத்தடியுடன் புறப்பட்டார். ஜீப்பில் உட்கார்ந்து, என் இடுப்பு வலிக்கிறது, நீங்கள் சமைத்து முடிப்பதற்குள் கொஞ்சம் தொலைவு நடந்து போயிட்டு விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மெல்ல நடந்து சென்று மறைந்தார். எங்கேயாவது வழி தெரியாமல் போய்விடப் போகிறார் என்றான் ஆந்தை சாந்தியிடம். அவர் என்ன சின்ன பிள்ளையா, எங்கே போனாலும் திரும்பி வருவார் என்றாள் சாந்தி. இந்த காட்டில் ஒரு வகை கொடி இருக்கிறது, அதை தெரியாமல் மீத்து விட்டால் அதை மீத்தவர்களிடத்திற்கு வழி மறந்து விடுவோம். அந்த செடியையே சுற்றி சுற்றி வருவார்களாம் என்றான் ஆந்தை. வெறும் கட்டுக்கதை என்றான் கோமான். ஆந்தை சிரித்தான். நான் என்ன சொன்னாலும் கோமான் நம்ப மாட்டான். உனக்கும் அந்த செடியை காட்டுகிறேன் என்றால் ஆந்தை. செடியை காட்டு, அதை காலால் மிதித்து வேரோடு புடுங்கி கொண்டு வந்து உன் முகத்தில் வீசி எடுகிறேன் என்று சீறினான் கோமான். நாம் வந்திருக்கும் வேலையை மறந்துவிட்டு ஏதோதோ பேசுகிறீர்களே என்றாள் ஷீலா. நான் பேசவில்லை, இந்த ஆந்தையை தான் ஏதோதோ சொல்லி சொல்லி உங்களை எல்லாம் அச்சுறுத்துகிறான் இல்லையா என்றான் கோமான். ஆந்தை ஒருவரையும் அச்சுறுத்தவில்லை, அவன் தனக்கு தெரிந்த சில உண்மைகளை சொல்லுகிறான், அவ்வளவுதான் என்றாள் ஷீலா. அவள் அப்படி சொன்னது கோமானுக்கு மேலும் சினம் ஈரிட்டது. இங்கே இருந்தால் பேச்சு வளரும், நான் போய் குளித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கோமான் ஒரு அருவியை தேடி போய்விட்டான். பெண்கள் சமைத்து முடித்தார்கள். சாப்பிடும் நேரம் வந்துவிட்டது. கோமான் குளித்து விட்டு திரும்பிவிட்டான். ஆனால் கொஞ்சம் தொலைவு நடந்து விட்டு வருவதாக சொல்லிவிட்டு போன பேராசிரியர் நெல்லைநாயகம் மட்டும் திரும்பவே இல்லை. அவருக்கு என்ன ஆகிவிட்டது? பேராசிரியர் நெல்லைநாயகம் இன்னும் திரும்பி வரவில்லையே என்று முதலில் துன்பம் கொண்டவள் ஷீலாதான். பேராசிரியரை காணவில்லையே, நீங்கள் வழியில் எங்கேயாவது பார்த்தீர்களா என்று கேட்டாள் ஷீலா கோமானிடம். நான் பார்க்கவில்லை, கொஞ்சம் தொலைவு சென்றதும் ஒரு ஆறு ஓடியது, அதில் குளித்துவிட்டு திரும்பிவிட்டேன். பேராசிரியர் வேறு பக்கமாக அல்லவா போனார் என்றான் கோமான். அப்பா எப்படியும் திரும்பி வந்து விடுவார், அவரை பற்றி துன்பம் கொள்ள வேண்டாம் என்றாள் சாந்தி. நான் குறிப்பிட்டனே ஒரு செடி, அந்த செடியை அவர் மிதித்துவிட்டு அங்கேயே அந்த செடியால் சுட்டப்பட்டு கிடைக்கிறாரோ என்னவோ என்ற அச்சம் வந்துவிட்டது எல்லாருக்கும் இல்லையா என்றான் ஆந்தை. இப்படி அவன் சொல்லிவிட்டு கோமானை பார்த்தான். கோமான் சீறினான். பெண்களை வேண்டுமென்றே அச்சுறுத்துவதற்கு நீ இப்படி ஏதாவது சொல்லி கொண்டிருக்கிறாயா? உண்மையிலேயே அப்படி ஒரு செடி இருக்குமானால் அதை எனக்கு காட்டு என்றான் கோமான். நான் சொல்லுவதை நீ நம்ப மாட்டாய். நாம அந்த செடியை தேடி போகும்போது அது நம் கண்ணில் படாது, நம் கண்களில் அதுவாக படும்போது காட்டுகிறேன் என்றான் ஆந்தை. பிறகு நீ எங்கே போய் குளித்து விட்டு வந்தாய்? கிழக்கு பக்கத்தில் ஓடும் ஆற்றில் தானே என்றான் வியப்புடன். ஆமாம், அதற்கென? அந்த ஆற்றில் குளிப்பவர்களுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் மறந்துவிடும் என்று ஏதாவது உளரப் போகிறாயா என்றான் கோமான். அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், உண்மையைதான் நான் சொல்லுவேன். முதலில் எனக்கு கவனம் இல்லை, இப்போதுதான் எனக்கு கவனம் வந்தது. அந்த ஆற்றில் குளிக்க போனவர்கள் முழு உடம்புடன் திரும்பி வருவதில்லை. ஆற்றில் குளிப்பவர்களை ஆற்றில் உள்ள முதலைகள் சும்மா விடுவதில்லை. கையையோ காலையோ அதை பீத்து போட்டுவிடும். முதலையா? அப்போது ஏன் சொல்லவில்லை என்று மிக அச்சத்துடன் கேட்டாள் ஷீலா. அந்த ஆற்றில் ஒரு முதலை கூட இல்லை. காட்டில் உள்ள ஆற்றில் அட்டைகள் இருக்கும் என்பார்கள், ஒரு அட்டை கூட இல்லை. இந்த காட்டில் இருக்கும் ஒரே அட்டை இந்த ஆந்தை தான் என்றான் கோமான். இதை கேட்டுவிட்டு சாந்தி வாய்விட்டு சிரித்தான். ஆந்தையிடம் கூட சேர்ந்து சிரித்தான். என்னை கேலி செய்பவர்களை எனக்கு மிக மிக பிடிக்கும். கோமானை எனக்கு மிக மிக பிடித்திருக்கிறது என்றான். அவன் இப்படி சொன்னதும் ஷீலாவுக்கு சிரித்தான். பிறகு ஷீலா சொன்னாள், கேலி பேச்சு போதும், பேராசிரியர் என்ன ஆனார் என்று தெரியவில்லையே, நீயாவது போய் பாரு. ஆந்தை தலையை சொரிந்தான். அவன் தலையை சொரிந்தால் ஏதாவது யோசனை செய்கிறான் என்று போடும். கொஞ்ச நேரம் தலையை சொரிந்துவிட்டு, கோமான் குளித்த இடத்தில் ஒரு முதலை கூட இல்லை என்றான் கொஞ்சம் முகத்தை துன்பத்துடன் வைத்துக்கொண்டு. ஆமாம், இப்போது அதற்கு என்ன என்று கேட்டாள் ஷீலா. முதலைகள் எல்லாம் எங்கோ போயிருக்கும் என்று கண்டுபிடிக்க வேண்டும். ஏன் தெரியுமா என்றான் ஆந்தை. ஏன் சொல்லு என்றாள் ஷீலா. ஆற்றில் எங்கேயாவது ஒரு மனிதன் கிடந்தாலும் போதும், அவனை ஒரு முதலை பிடிக்கும். கையையோ காலையோ கடித்ததும் இரத்தம் தண்ணீர் பரவுகிறது இல்லையா? இந்த இரத்தத்தின் வாடை எப்படித்தான் மற்ற முதலைகளுக்கு வருமோ, உடனே எல்லா முதல்களும் அந்த இடத்துக்கு ஓடி வந்துவிடும் என்றான் ஆந்தை. என்ன உளறுகிறான்? நீ சொல்வதை பார்த்தால் பேராசிரியர் எங்கேயாவது முதலிடம் சிக்கியிருப்பார், அதனால்தான் கோமான் பாதுகாப்புடன் குளித்துவிட்டு வர முடிந்தது என்கிறாயா? போதும் உன் கேலி பேச்சு என்றாள் ஷீலா.
இந்த நேரத்தில் யாரோ நடந்து வரும் ஓசை கேட்டது. எல்லாரும் திரும்பி பார்த்தார். பேராசிரியர் சிரித்துக் கொண்டு கைத்தடி ஆட்டியபடி நடந்து வந்து கொண்டிருந்தார். என்ன, என்னை பற்றி பேச்சு நடக்கிறது என்றார் பேராசிரியர் நெல்லைநாயகம். உங்களை முதலை பிடித்துக் கொண்டிருக்கும் என்று ஆந்தையை அளந்து போட்டிருந்தான் என்றார் சாந்தி. நெல்லைநாயகம் ஆந்தையும் மற்றவர்களையும் ஒரு தடவை பார்த்துவிட்டு சிரித்தார். ஆந்தை சொன்னது உண்மை இருக்கிறது என்றார் அவர். என்ன நடந்தது என்று மிக வியப்புடன் கேட்டார் ஷீலா. பேராசிரியர் சொன்னார், ஏதோ சிந்தனையுடன் நீண்ட தொலைவு நடந்து போய்விட்டேன். வழியில் ஒரு ஆறு ஆழம் இல்லாத ஆற்றை போல் இருந்தது. கைத்தடி கையிலே இருந்ததால் மெல்ல ஆழம் பார்த்து கொண்டே ஆற்றை கடந்து போய்விட்டேன். மறுகரை அடைந்ததும் கொஞ்சம் தொலைவு போய்விட்டு திரும்பினேன். நான் எந்த இடத்தில் ஆற்றை கடந்தேனோ அதே இடத்தில் மீண்டும் ஆற்றை கடந்து வர எண்ணினேன். திரும்பி வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. என்னை கண்டுவிட்டு யாரோ ஓடுவது போல் இருந்தது. செடிகள் அசைந்தன. ஓடும் ஓசை கேட்டது. நான் கொஞ்சம் விரைந்து போய் பார்த்தேன். காட்டு ஆடு ஒன்று என்னை பார்த்துவிட்டு மறண்டு ஓடியது. காட்டு ஆடு என்றால் ஷீலா. ஆமாம், காட்டு ஆடுதான். காட்டு ஆடு எப்படி இருக்கும் தெரியுமா? ஏறக்குறைய ஒரு மானை போல இருக்கும். ஆனால் உடம்பில் புள்ளிகள் இருக்கா? கூர்ந்து பார்த்தால் ஆட்டை போல இருக்கும். ஆனால் மானை போல் விரைந்து ஓடும். என்ன ஆயிற்று? காட்டு ஆட்டை கண்டால் துரத்தி போய் நான் எப்படியாவது பிடித்து விடுவேன். காட்டு ஆட்டை சமைத்து சாப்பிட்டு நீண்ட நாள் ஆயிற்று என்றால் ஆந்தை. இதை கேட்டதும் எல்லாரும் கொல்ல என்று சிரித்தார்கள். பேராசிரியர் தொடர்ந்து சொன்னார், காட்டு ஆடு என்று தெரிந்ததும் வேண்டுமென்றே கைத்தடியை சுழற்றியபடி கொஞ்ச தூரம் துரத்தினேன். வேடிக்கையாகத்தான். புலியோ கரடியோ வந்திருந்தால் அப்படியே துரத்துவீர்களா? சொல்லுங்களேன் என்றால் ஆந்தை. பேராசிரியர் சொன்னார், காட்டு ஆடு ஆற்றில் இறங்கி ஓடியது. அது ஆற்றில் இறங்கியதும் அதை நோக்கி ஏகப்பட்ட முதலைகள் தலையை தூக்கி கொண்டு பாய்ந்து வருவதை என் கண்கள் கண்டன. எல்லா முதலைகளும் காட்டு ஆட்டை அப்படியே பீத்து பங்கு போட்டு கொண்டன. காட்டு ஆடு துடித்ததை என்னால் மறக்கவே முடியாது. அதனால்தான் என் உயிர் பிழைத்தது. இல்லாவிட்டால் நான் ஆற்றில் இறந்து விட்டு இருப்பேன் இல்லையா? ஆந்தை அப்போது கோமானை பார்த்து சொன்னான், பார்த்தாயா, முதலைகள் காட்டு ஆட்டை அடித்து சாப்பிட்டு கொண்டிருந்ததால் நீ குளித்து கொண்டிருந்த பக்கம் வரவில்லை. இப்போதாவது நான் சொல்வது உண்மை என்பதை நீ நம்புகிறாயா? கோமான் ஒன்றும் பேசவில்லை. ஷீலா சொன்னார், நான் நம்புகிறேன். பிறகு அவள் திரும்பி நெல்லைநாயகத்தை பார்த்து, நீங்கள் எப்படி ஆட்டை கடந்து வந்தீர்கள் சொல்லுங்கள் என்றார். ஆற்றை கடப்பது இனிமேல் ஆபத்து என்பதை உணர்ந்து ஆற்றோரமாகவே நடந்தேன். ஆறு குறுகி ஓடிக்கொண்டிருந்த இடம் ஒன்றை கண்டுபிடித்தேன். மேலும் கொஞ்சம் தொலைவு நடந்ததும் 2 சிறிய மலைகளுக்கு இடையே ஆறு ஓடுவது தெரிந்தது. ஆற்றோரமாக மலை மீது ஏறினேன். 2 மலைகளும் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டு நின்றன. மலையின் இடையில் கீழ்ப்பக்கம்தான் ஆறு போகும் அளவுக்கு இடைவெளி இருந்தது. ஒரு காலத்தில் 2 மலைகளும் ஒன்றாக இருந்திருக்க வேண்டும். பூகம்பத்தில் மலை பிளந்து இடைவெளி ஏற்பட்டிருக்க வேண்டும். அந்த இடைவெளியில் ஆறு புகுந்து விட்டது. மலையின் மீதிருந்து 4 அடி தொலைவு தாண்டினால் மறுபக்கம் இருந்த மலைக்கு வந்து விடலாம். அப்படித்தான் இறங்கி கீழே வந்ததும் ஆற்றின் மறுகரை ஓரமாக நடந்து வந்து வழியை கண்டுபிடித்து கொண்டு வந்தேன் என்றார் பேராசிரியர் நெல்லைநாயகம். நெல்லைநாயகம் சொன்னவற்றை கேட்டதும் அந்த காட்டுப்பகுதி எவ்வளவு ஆபத்தானது என்பதை ஷீலாவும் சாந்தியும் உணர்ந்தார்கள். விடுந்ததும் இங்கிருந்து புறப்பட்டு விட வேண்டும் என்றால் ஷீலா. இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு விடலாம். மேலும் போக போக இன்னும் பல ஆபத்தான பகுதிகள் இருக்கின்றன என்றான் ஆந்தை. புரிகிறது. திருப்பி அதையே சொல்லி கொண்டு இருக்காது. எல்லாரையும் அச்சுறுத்த வேண்டாம். நீதான் கூட வந்து கொண்டிருக்கிறாயே என்றான் கோமான். ஆந்தை சிரித்தான். கோமான் என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் கூட வருவதால் நான் தான் பொறுப்பு என்கிறார். நான் வெறும் வழிகாட்டி, அவ்வளவுதான். உங்களுக்கு வரப்போகும் ஆபத்துகளை பற்றி என்னால் சொல்ல முடியும். உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு என்றார். அப்படியானால் பெரிய ஆபத்து ஏதாவது வந்தால் எங்களை விட்டுவிட்டு நீ ஓடி விடுவாயா என்றால் ஷீலா. தங்கம் கிடைக்கும் வரையில் ஓட மாட்டேன். தங்கம் கிடைத்த பிறகு என்னால் முடிக்காமல் நிறுத்தினால் ஆண்டை. உடனே எல்லாருடைய மனமும் விரைவில் கிடைக்கப் போகும் தங்கத்தை பற்றியும் அதை எப்படி பங்கு போட்டுக்கொள்ள வேண்டும் என்பதையும் கற்பனை செய்ய தொடங்கின. ஷீலாவும் சாந்தியும் சமைத்த உணவு வகைகளை எல்லாரும் வெட்ட வெளியில் உட்கார்ந்து சுவைத்து சாப்பிட்டு முடித்தார்கள். கூடாரங்கள் போட்டிருந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கம்பத்தில் அரிக்கேன் விளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. விளக்கின் வெளிச்சத்தில் உட்கார்ந்து சாப்பிட்ட முடித்ததும் ஆந்தை சொன்னான், நாம் எல்லோரும் ஏதோ உல்லாசமாக வந்திருப்பதை போல் இருக்கிறது. மிகவும் சுவையான சாப்பாடு. இப்படிப்பட்ட சாப்பாடு கிடைத்து பல நாட்கள் ஆகின்றன. போகும் வழியெல்லாம் இப்படியே சாப்பாடு கிடைக்கும் என்று எண்ணாதே என்றான் கோமான். இரவு மணி 9 ஆகிவிட்டது. காட்டில் அச்சம் கொடுக்கும் ஓசைகள் எங்கிருந்தோ அடிக்கடி வந்து கொண்டிருந்தன. பறவைகளின் அலறல், மிருகங்களின் உருமல், இரண்டும் இல்லாவிட்டால் அச்சம் கொடுக்கும் அமைதி. ஆனால் எதுவும் தொடர்ந்து இருக்கவில்லை. ஷீலாவும் சாந்தியும் ஒரு கூடாரத்தில் படுத்து கொண்டனர். நெல்லைநாயகமும் கோமானும் ஒரு கூடாரத்தில் படுத்து கொண்டார்கள். ஆந்தை காவலுக்காக கூடாரங்களின் வெளியே ஒரு பாறையின் மீது உட்கார்ந்திருந்தான். அரிக்கன் விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. கூடாரங்களில் படுத்திருந்தவர்கள் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆந்தைக்கும் அந்த நேரத்தில் தனியாக வெளியே விழித்துக் கொண்டிருந்தது கொஞ்சம் அச்சமாக தான் இருந்தது.
அவன் எழுந்து கொஞ்ச நேரம் இப்படியும் அப்படியும் நடந்தான். எங்கோ கொஞ்ச தொலைவில் உட்கார்ந்திருந்த ஆந்தை ஒன்று அடிக்கடி அலறியது. என்னுடைய பெயர் ஆந்தை என்பதை தெரிந்து கொண்டு அந்த ஆந்தை அப்படி அலறுகிறதா என்று எண்ணினான் ஆந்தை. நேரம் போக போக ஆந்தை அடிக்கடி அலறிக் கொண்டிருந்தது. இது அவனுக்கு பிடிக்கவில்லை. அது அவனுக்கே அச்சத்தை உண்டாக்கியது. ஆந்தை இப்போது கூடாரங்களை சுற்றி சுற்றி காவல் வந்து கொண்டிருந்தான். பொதுவாக அவனுக்கு முன்னிரவில் தூக்கம் வருவதில்லை. கொஞ்ச நேரம் ஆனதும் தூக்கம் வரும். அப்போது அவன் கோமானை எழுப்பி காவலுக்கு நிறுத்திவிட்டு கூடாரத்தில் படுத்து தூங்குவது என்று முடிவு செய்தான். இரவு மணி 11 ஆகிவிட்டது. அது தேய்பிறை காலம். ஆகையால் இரவு 11 மணிக்கு தான் சந்திரன் தோன்றினான். அதுவும் தோய்ந்து போன சந்திரன். அப்போதுதான் கொஞ்ச நேரம் வெளிச்சம் பரவியது. அப்பாடா, இனிமேல் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும், அவ்வளவு அச்சமாக இருக்காது என்று எண்ணியது அவன் மனம். இதுவரையில் 2 நிமிடங்களுக்கு ஒரு தடவை அலறிக் கொண்டிருந்த ஆந்தை இப்போது ஓய்ந்து விட்டது. அதன் குரல் கேட்கவில்லை. ஆந்தை கூட தூங்க போய்விட்டது. நான் தூங்க போனால் என்ன என்று எண்ணினான் ஆந்தை. கோமானும் குரட்டை விட்டு தூங்குகிறானே, எழுப்புவதா வேண்டாமா என்னும் கொஞ்ச நேரம் பொறுப்போம் என்று முடிவு செய்தான் ஆந்தை. நிலவின் ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக மிகுதியாயிற்று. நிலவின் ஒளி பரவியதும் செடிகளும் கொடிகளும் அசைவது ஆந்தைக்கு தெரிந்தன. அவன் ஐயத்துடன் பார்த்த பக்கமெல்லாம் யாரோ நடமாடுவதை போல் தெரிந்தது. இவ்வளவு நேரம் இருட்டில் ஒன்றும் தெரியவில்லை. இப்போது நிலவின் ஒளியில் அவனுக்கு பார்த்த இடத்திலெல்லாம் யாரோ நடமாடுவதை போல் இருந்தது. அவன் தன் கண்களை மூடி மூடி திறந்து பார்த்தான். ஆனால் சரியாக ஒன்றும் தெரியவில்லை. அவன் ஒரு இடத்தில் மரத்தின் அடியில் சாய்ந்து நின்றபடி பார்த்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு உருவம் மெல்ல அடி மேல் அடி எடுத்து வைத்து கூடாரங்களை நோக்கி வந்தது. ஆந்தைக்கு உடல் வெளவெளுத்து அவன் கூர்ந்து பார்த்தான். செடிகளின் மறைவில் பதுங்கி பதுங்கி வந்த மனிதன் பெண்கள் கூடாரத்தை நெருங்கி வந்து நின்று கொண்டு கூடாரத்தையே பார்த்தபடி நின்றான். யார் அந்த மனிதன் என்று கூர்ந்து பார்த்தான் ஆந்தை. அதே நேரத்தில் அவன் பாம்பை போல் விரைந்து நகர்ந்தான். சீலாவும் சாந்தியும் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள். நெல்லை நாயகமும் கோமானும் கூட அமைதியுடன் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் எவரையும் கூச்சல் போட்டு எழுப்ப விரும்பவில்லை. ஆந்தை பாம்பை போல் நகர்ந்து விரைந்து சென்ற ஆந்தை அந்த புதிய மனிதன் அருகில் போனதும் தான் அவன் எவ்வளவு ஆபத்து மிகுந்தவன் என்பதை அவன் உணர்ந்தான். அதற்காக அவன் அஞ்சவில்லை. ஆந்தை தன் இடுப்பில் மறைவாக சொருகி வைத்திருந்த துப்பாக்கி எடுத்தான். மின்னல் விரைவில் பாய்ந்து அந்த மனிதன் முதுகில் துப்பாக்கி அழுத்தினான். கைகள் இரண்டும் மேலே போக வேண்டும், இல்லாவிட்டால் இந்த துப்பாக்கி அனலை கக்கும். துப்பாக்கியின் குண்டு முதுகின் வழியாக உன் இதயத்தை பிளக்கும் என்றான் ஆந்தை. அந்த மனிதன் கைகள் இரண்டையும் மேலே தூக்கினான். பிறகு மெல்ல திரும்பி பார்த்தான். அவன் திரும்பி பார்த்தபோது அந்த மனிதன் முகத்தை மிகவும் தெளிவாக பார்க்க முடிந்தது ஆந்தையால். இங்கே பெண்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கெல்லாம் நீ வரலாமா? வந்த வழியே மெல்ல போய்விடு. நீ மறையும் வரையில் இந்த துப்பாக்கி உன்னை குறிபார்த்து கொண்டிருக்கும் என்றான் ஆந்தை. அந்த மனிதன் ஒன்றும் பேசவில்லை. ஆனால் அவன் பார்த்த பார்வை ஆந்தைக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. மெல்ல போ, ஓடாதே. நீ ஓடினால் தூங்குவர்கள் திடீரென்று விழித்துக் கொள்வார்கள் என்றான் ஆந்தை. கைகளை தூக்கியபடி மெல்ல நடந்த அந்த மனிதன் ஆந்தை எங்கே தன்னை சுற்றி விடுவானோ என்று அஞ்சியவாறு திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றான். கொஞ்சம் தொலைவு சென்றதும் திடீரென்று ஓடத் தொடங்கினான். அவன் ஓடியது ஆந்தைக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. ஆந்தை அவனை சுட்டுவிட வேண்டும் என்றுதான் எண்ணினான். ஆனால் துப்பாக்கி சத்தம் கேட்டதும் எல்லாரும் விழித்துக் கொள்வார்களே என்று தன் சினத்தை அடக்கி கொண்டு அவன் ஓடிய பக்கம் பார்த்தான். புதியவன் மறைந்து விட்டான். ஆந்தை துப்பாக்கி இடுப்பில் சொருக்கி கொண்டு வேறு எவராவது சுற்றுப்புறத்தில் இருக்கிறார்களா என்று பார்த்தான். இங்கும் அங்கும் சுற்றி பார்க்க அவன் நகர்ந்தபோது நில் என்று ஒரு குரல் கேட்டது. அவன் நின்று திரும்பி பார்த்தான். ஷீலா கூடாரத்தின் வெளியே நின்று கொண்டிருந்தாள். அவளை கண்டதும் ஆந்தையின் முகம் மலர்ந்தது. ஷீலா, நீயா? இந்த நேரத்தில் ஏன் விழித்து கொண்டாய் என்று கேட்டாள் ஆந்தை. பேச்சு குரல் கேட்டு விழித்து கொண்டேன் என்று சொல்லிக்கொண்டே அவன் பக்கத்தில் வந்தாள் அவள். பேசாமல் போய் படுத்துக்கொள் என்றான் ஆந்தை. யாரிடம் பேசி கொண்டிருந்தாய் என்று கேட்டாள் ஷீலா. எவனோ ஒருவன் இந்த பக்கம் வழி தெரியாமல் வந்து விட்டான். அவனை விரட்டி அனுப்பினேன் என்றான் ஆந்தை. பேச்சு குரல் கேட்டதும் கூடாரத்தில் எட்டி பார்த்தேன். அந்த மனிதனை பார்க்கவே அச்சமாக இருந்தது. உண்மையில் அவன் யார்? காட்டில் சுற்றுபவர்களை யார் என்று சொல்ல முடியும்? இந்த காட்டில் வாழும் ஆதி மனித இனத்தை சேர்ந்தவனாக இருக்கலாம். நம்மை போல் தங்கம் இருக்கும் இடத்தை தேடி புறப்பட்டவனாக இருக்கலாம். இங்கே இருக்கும் கொள்ளை கூட்டத்தினரை சேர்ந்தவனாக இருக்கலாம். அவனால் மீண்டும் ஏதாவது ஆபத்து வருமா என்றால் ஷீலா. உன்னை போன்ற அழகிய பெண்கள் இப்படி வெளியில் வந்து சுற்றி கொண்டிருக்கும் வரையில் மீண்டும் ஆபத்து வந்து கொண்டேதான் இருக்கும். உள்ளே போய் படுத்துக்கொள். எனக்கு தூக்கம் கலந்து விட்டது. கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருக்க போகிறேன் என்றாள் ஷீலா. அவன் என்ன சொன்னாலும் ஷீலா கேட்க மாட்டாள் என்று தெரிந்துவிட்டது. ஆகட்டும், பேசிக்கொண்டிரு. எனக்கு தூக்கம் வந்ததும் நான் போய் படுத்துக்கொள்வேன். பிறகு கோமான் வருவார். காவலருக்கு அவரிடம் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கலாம் என்றான் ஆந்தை. நீ திருடர் கூட்டத்தை சேர்ந்தவன் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறாய். என்றாலும் என்னால் நம்பவே முடியவில்லை. எங்களுக்கு வரும் ஆபத்திலிருந்து எங்களை நீ இப்படியெல்லாம் காப்பாற்றுகிறாய் என்றாள் ஷீலா.
போதும் உன் பாராட்டு. நீ யோக்கியமாக பிழைக்க முயற்சி செய்வதுண்டா? இவ்வளவு நல்லவனாக இருக்கிறாய். நான் முடிந்தவரையில் யோக்கியனாகத்தானே பிழைத்து வருகிறேன். காரை திருடி கொண்டு வந்ததாக சொன்னேன். அதை தவிர வேறு என்ன குற்றம் நான் செய்தேன்? உன்னிடமிருந்து களவு போன தங்க சாவியை மீட்டுக் கொடுத்தேன் இல்லையா? உண்மைதான் என்றாலும் ஓர் ஐயம். இப்படிப்பட்ட ஆபத்தை சமாளிக்கும் திறமை உனக்கு இருக்கிறது. இதற்கு முன் நீ என்ன செய்து கொண்டு இருந்தாய் என்று கேட்டாள் ஷீலா. ஒரு பெரிய அரசியல்வாதிக்கு மெய்காப்பாளனாக இருந்து வந்தேன். அந்த அரசியல்வாதி பொதுமக்களை ஏமாற்றி பெரும் பணம் சேர்த்து வந்தார். ஆகையால் அவருக்கு ஏகப்பட்ட விரோதிகள் இருந்தார்கள். அரசியல்வாதி என்றாலே அவர்களுக்கு நிறைய விரோதிகள் தான் இருப்பார்கள் என்றால் ஷீலா. இந்த அரசியல்வாதிகளுக்கு எப்போது எப்படி ஆபத்து வரும் என்று சொல்ல முடியாமல் இருந்தது. ஆகையால் அவர் என்னை எப்படியோ கண்டுபிடித்து நிறைய சம்பளம் கொடுத்து மெய்காப்பாளனாக வைத்து கொண்டார். துப்பாக்கியுடன் அவரோடு சுற்றி கொண்டிருந்தேன். நான் இருக்கும் வரையில் ஒன்றும் ஆபத்தும் இல்லை என்று மிகவும் அமைதியுடன் இருந்தார் அவர். பிறகு ஏன் அந்த வேலையை விட்டுவிட்டு வந்துவிட்டார்? நான் விட்டேனா? இந்த அரசியல்வாதி தான் ஒரு சிறிய தவறு செய்துவிட்டார். மிகச்சிறிய தவறு. சொல்லு. கூட்டத்தில் போகும்போது யாராவது சுட்டு விடுவார்கள் அல்லது வெடிகுண்டு வீசுவார்கள். காரில் போகும்போது யாராவது மற்றொரு காரில் வந்து காரின் மீது மோதி விபத்துக்குள்ளாகி விடுவார்கள். இரவில் வீட்டை கொளுத்தி விடுவார்கள் என்றெல்லாம் அஞ்சு கொண்டிருந்த அவருக்கு நான் வந்ததும் இந்த அச்சமெல்லாம் போய்விட்டது. மிகவும் அழகிய பெண்களுடன் பழகுவது ஆபத்தானது என்பதை அவர் உணரவில்லை. மிக அழகிய பெண் ஒருத்தியிடம் அடிக்கடி பழகி வந்தார். பழகி என்றால் அவளை போல் ஒரு அழகியை பார்க்க முடியாது. அவள் பார்க்கும் பார்வையிலே எப்படிப்பட்ட ஆண்களும் மயங்கி விடுவார்கள். அந்த பெண் ஒரு நாள் இந்த அரசியல்வாதிக்கு ஒரு விருந்து கொடுத்தாள். விருந்து ரகசியமாக நடந்தது. இந்த விருந்துக்கு என்னை அழைத்து போனார். இறுதியில் என்ன நடந்தது தெரியுமா என்று சொல்லி நிறுத்தினான் ஆந்தை. என்ன நடந்தது? விருந்து சாப்பிட்டு கொண்டிருந்த போது பின்னால் இருந்து யாராவது வந்து குத்தி கொண்டு விட்டார்களா அல்லது சன்னல் வழியாக பார்த்து சுட்டு கொண்டு விட்டார்களா என்று கேட்டார் ஷீலா. நான் மெய்காப்பாளனாக பக்கத்தில் இருக்கும் வரையில் அதெல்லாம் நடக்குமா? விருந்து சாப்பிட்டு கொண்டே இருந்த அரசியல்வாதி திடீரென்று மயக்கம் போட்டு விழுந்தார். என்ன ஆயிற்று என்று பார்ப்பதற்குள் அவர் உயிர் போய்விட்டது. உணவில் நஞ்சு. விருந்தில் கலந்து கொண்டவர்கள் ஒரு சிலர் தான், மற்றவர்களுக்கு ஒன்றும் ஆகவில்லை. அந்த அழகி எப்படியோ அரசியல்வாதியின் உணவில் மட்டும் நஞ்சை கலந்து விட்டார். பிறகு என்ன? போன உயிர் திரும்புமா? எப்படியெல்லாமோ ஆபத்து வரக்கூடும் என்பதை எதிர்பார்த்து எவ்வளவு விழிப்புடன் இருந்தும் பயனில்லாமல் போய்விட்டது. இறுதியில் ஒரு அழகிய பெண்ணு நஞ்சு கொடுத்து கொன்று விட்டாளே என்று எண்ணிய போது எனக்கே வெட்கமாக இருந்தது. உடனே நான் வேறு எங்கேயும் மெய்காப்பாளனாக போவதில்லை, பெண்கள் உலகில் நடமாடும் வரையில் என்று முடிவு செய்து கொண்டு என் சொந்த ஊருக்கே திரும்பி விட்டேன் என்றான் ஆந்தை. மிகவும் வேடிக்கையான ஆள் நீ. உண்மையிலேயே இப்போது நீ எங்களுக்கு மெய்காப்பாளனாக தான் வந்திருக்கிறாய் இல்லையா என்றாள் ஷீலா. வழிகாட்டியாக வந்திருக்கிறேன். மெய்காப்பாளனாக கொஞ்ச நேரம் மாற வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது. என்ன செய்வது? நீ போய் படுத்துக்கொள். கோமானை எழுப்பி விட்டுவிட்டு நானும் போய் தூங்குகிறேன் என்றான் ஆந்தை. ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு ஷீலா மீண்டும் கூடாரத்தில் போய் படுத்து கொண்டான். ஆந்தை கோமானை எழுப்ப போனான். முன்னை விட மிகுதியாக குரட்டை விட்டு தூங்கி கொண்டிருந்தான் கோமான். பேராசிரியரும் கோமானும் மாற்றி மாற்றி குரட்டை விட்டது மிகவும் வேடிக்கையாக இருந்தது. இவர்கள் போடும் குரட்டையில் இந்த பக்கம் காட்டு மிருகங்கள் ஏதும் நெருங்கா குரட்டை ஓசைக்கு மனிதர்கள் தான் வருகிறார்கள் என்று எண்ணியது அவன் மனம். பிறகு கோமானை எழுப்ப அவனுக்கு மனம் வரவில்லை. ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் அவனை ஒரு கொசு கடித்தால் விழித்துக் கொள்வான். அதுவரையில் பொறுத்திருப்போம் என்று முடிவு செய்தான். ஆகையால் அவன் மீண்டும் மெல்ல நடந்தான். யாராவது மனிதர்களின் தலை மீண்டும் தெரிகிறதா என்று பார்த்தான். அவன் அப்படியே பார்த்து கொண்டு நடந்தபோது திடீரென்று அவன் முதுகில் ஏதோ அழுத்தியதை போலிருந்தது. அவன் துப்பாக்கியோ கத்தியோ எடுக்க முயன்ற போது, உன் கைகள் மேலே போகட்டும், ஒரு சிறிய தவறு செய்தாலும் உன் ஆயுள் இப்போதே முடிந்துவிடும் என்று சொன்னது ஒரு அழுத்தமான குரல். ஆந்தை கைகளை தூக்கிப்படி திரும்பி பார்த்தான். துப்பாக்கி அழைத்தபடி நின்றவர் நம்பியார். ஆனால் அவர் யார் என்றுதான் அவனுக்கு தெரியாதே. பெரும் பணக்காரரை போல் காணப்பட்ட மனிதர் ஒருவரை கண்டதும் யார் நீங்கள் என்றார். மெல்ல பேசு, உன்னிடம் பேச வேண்டும். அப்படியே மெல்ல நட, செடிகளின் மறைவில் கொஞ்சம் தொலைவில் நின்று நாம் பேசுவோம் என்றான் நம்பியார். ஆந்தை மெல்ல நடந்தான். அவன் முதுகில் அழுத்திய துப்பாக்கி எடுக்காமல் அவன் பின்னாலேயே நகர்ந்தார் நம்பியார். காட்டுப்பகுதியில் ஏகப்பட்ட கொசுக்கள் சுட்டி கொண்டிருந்தன. அவை தூங்கிக் கொண்டிருந்தவர்களை அடிக்கடி கடித்து இரத்தத்தை உறிஞ்சு கொண்டிருந்த போதிலும் களைப்பு மிகுதியால் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் விழித்துக் கொள்ளவில்லை. நல்ல தூக்கத்தில் இருக்கும் போது களைப்பு நீங்கியதும் கொசு கடித்ததும் சுருக்கென்று உடம்பில் தைப்பதை போல் இருந்தது. கோமான் கொசுக்கடியை தாங்க முடியாமல் இப்போது விழித்து கொண்டான். நீண்ட நேரம் தூங்கிவிட்டோமோ என்று எண்ணியபடி அவன் மெல்ல எழுந்து உட்கார்ந்தான். பேராசிரியர் இன்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். முதலிடமிருந்து தப்பி எங்கெல்லாமோ சுற்றி கொண்டு வந்ததால் அவருடைய களைப்பு இன்னும் நீங்கவில்லை போல் இருக்கிறது என்று எண்ணினான் கோமான். பெண்கள் கூடாரத்தின் பக்கம் மெல்ல எட்டி பார்த்தான். அவர்களும் அமைதியுடன் தூங்குவதை போல் இருந்தது. ஆந்தை என்ன ஆனான்? அவன் இருக்கிறானா இல்லையா என்று எட்டி பார்த்தான். ஆந்தையை காணவில்லை. இந்த
இந்த ஆந்தையை நம்பி நாம் அமைதியுடன் தூங்கிவிட்டோமோ என்று எங்கோ போய்விட்டான் என்று எண்ணியபடி கூடாரத்தின் வெளியே வந்து பார்த்தான். ஆந்தையை காணவில்லை. சுற்றிலும் ஒரு தடவை பார்த்தான். அவன் போன இடம் தெரியவில்லை. ஆந்தை ஆந்தை என்று குரல் கொடுத்தான் கோமான். ஆந்தையிடமிருந்து பதில் வரவில்லை. மின் பொறி விளக்கை அடித்து பார்த்தபடி அவனை தேடினான் கோமான். புலியோ சிறுத்தையோ வந்து அவனை அடித்து கொண்டு போய்விட்டதா? ஆந்தையை புலியாலும் சிறுத்தையாலும் அடிக்க முடியாது. புலியும் சிறுத்தையும் அடித்து இவன் சாப்பிட்டு விடுவானே என்று எண்ணியபடி கோமானின் மனம் சுற்றுப்புறத்தில் உள்ள புதர்களிலும் செடி கொடிகளிலும் மறைவிலும் தேடினான். கோமான் ஆந்தையை காணும். இரவோடு இரவாக எங்கேயாவது ஓடிவிட்டானா? இப்படி எண்ணிக்கொண்டு அவன் மின்வெறி விளக்கை அடித்து பார்த்தபோது திடீரென்று ஒரு மரத்தின் மறைவிலிருந்து ஆந்தை தோன்றினான். அவன் மீது மின் பொறி விளக்கின் வெளிச்சம் பட்டதும் ஒரு கையால் கண்களை மூடிக்கொண்டு மற்றொரு கையால் விளக்கை அணைக்கும்படி சாடை காட்டினான். கோமான் விளக்கை அணைக்காமலேயே எங்கே போய்விட்டாய் என்றான். ஆந்தை அவன் பக்கத்தில் வந்து விளக்கை அணைத்துவிட்டு மலையின் பக்கம் பார் என்றான். கோமான் விளக்கை அணைத்துவிட்டு பார்த்தபோது மலையின் மீது ஏகப்பட்ட தலைகள் வரிசையாக தெரிந்தன. நீண்ட துப்பாக்கிகளுடன் ஏகப்பட்ட பேர்கள் தோன்றினார்கள். கோமான் அச்சத்துடனும் விழிப்புடனும் பார்த்தான். யார் இவர்கள் எல்லாரும்? மெக்சிகோ நாட்டு கொள்ளைக்காரர்களைப் போல் இருக்கிறார்களே என்றான் கோமான். இவர்களும் கொள்ளைக்காரர்கள் தான். இவர்கள் நம் நாட்டு கொள்ளைக்காரர்கள். ஏறக்கூடிய மெக்சிகோ நாட்டு கொள்ளைக்காரர்களைப் போலவே இருப்பார்கள். மெக்சிகோ நாட்டு கொள்ளைக்காரர்கள் எப்படியெல்லாம் ஆடை அணிகிறார்கள், என்னென்ன ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்கள், எப்படியெல்லாம் கொலை செய்கிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள் என்று சினிமா படங்களில் பார்த்துவிட்டு இவர்களும் அப்படி தொடங்கிவிட்டார்கள். இவர்களிடம் ஒரு குதிரைப்படையே இருக்கிறது என்றாலும் இவர்கள் குதிரையை மட்டும் நம்பி இருக்கவில்லை. குதிரையை விட விரைவாக இவர்கள் ஓடுவார்கள் என்றால் ஆந்தை. இப்போது என்ன செய்வது என்று கேட்டான் கோமான். இவர்களுக்கு எதிராக நாம் என்ன செய்ய முடியும்? பேசாமல் இருக்க வேண்டியதான் என்றான் ஆந்தை. அவர்கள் என்ன செய்வார்கள்? அது நம் தலைவிதியை பொறுத்தது என்றான் ஆந்தை. இங்கே வருவார்களா? நம்மை பார்த்து விட்டிருந்தால் கண்டிப்பாக வருவார்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன் நான் ஒருவனை மிரட்டி அடித்தேன். அவன் இவர்களுடைய ஆளாகத்தான் இருக்க வேண்டும். அவன் ஓடிப்போய் நம்மை பற்றி செய்தி கொடுத்திருக்கான். அப்படியா? என்னை எழுப்பியிருக்க கூடாதா என்றான் கோமான். உன்னை எழுப்ப வேண்டிய கட்டம் வரவில்லை என்று பேசாமல் இருந்து விட்டேன். அப்போது ஷீலா விழித்து கொண்டாள். ஓகோ என்றான் கோமான். அவன் குரலில் கேலி கலந்திருந்தது. இப்போது சற்று நேரத்துக்கு முன் எங்கே போய்விட்டு வந்தாய் என்று கேட்டான் கோமான். நான் போய் வரவில்லை, கடத்தப்பட்டு சென்றேன் என்றான் ஆந்தை. அப்படியா? மீண்டும் அந்த மனிதன் தோண்டி உன்னை கடத்தி போனானா என்று கேட்டான் கோமான். இல்லை, வேறொரு மனிதன் தோன்றினான். அவரை பார்த்தால் கொள்ளைக்காரனை போல் கண்ணியமான மனிதரை போல் காணப்பட்டார். ஆனால் கொள்ளைக்காரனை விட அச்சம் தரும் மனிதர் அவர் என்பது பிறகுதான் தெரிந்தது. என்ன நடந்தது என்று கேட்டான் கோமான். அவன் கேள்வி கேட்ட குரலில் இருந்து ஆந்தை சொல்லுவதை துளி கூட அவன் நம்பவில்லை என்பது தெளிவாயிற்று. இந்த நேரத்தில் பெண்கள் இருவரும் விழித்து கொண்டார்கள். விளக்கு அணைத்து விட்டிருந்ததை கண்டதும் அவர்களுக்கு மிகவும் அச்சமாய் போய்விட்டது. பேச்சு குரல் கேட்டு அவர்கள் கோமானும் ஆந்தையும் இருந்த இடத்தை நோக்கி வந்தார்கள். அப்போது அதோ பார் என்றாள் சாந்தி. மலையின் பக்கம் கையை சுட்டிக்காட்டியபடி. ஷீலா வியப்புடன் நின்றார். கொள்ளைக்காரர்கள் என்று முணுமுணுத்தன அவள் உதடுகள். இதே நேரத்தில் தற்செயலாக பேராசிரியர் நெல்லை நாயகம் விழித்து கொண்டார். அவர் கைத்தடியை தேடி எடுத்துக்கொண்டு மெல்ல நடந்து வந்து நம்முடைய குழுவினருடன் சேர்ந்து கொண்டார். நம்மை ஆபத்து சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்றாலும் அஞ்ச வேண்டாம் என்றார் பேராசிரியர் நெல்நாயகம். இந்த நேரத்தில் கொதிப்படைந்திருந்த கோமான், இதற்கெல்லாம் பொறுப்பு இந்த ஆந்தை தான். இவன் தான் எங்கேயோ போய் கொள்ளைக்காரர்களுக்கு செய்தி அனுப்பிவிட்டு வந்திருக்கிறான். இவன் வரும்போது நான் பிடித்தேன் என்றான். ஆந்தை சிரித்து கொண்டே, என்ன நடந்தது என்று நான் சொல்லி முடிக்கவில்லை. அதற்குள் இப்படி முடிவு செய்து விட்டாயா? நீ நம்ப வேண்டாம், ஷீலா என்னை நம்பினால் போதும் என்றான் ஆந்தை மெல்ல. என்ன நடந்தது? எங்கே போயிருந்தாய்? சொல்லேன் என்றாள் ஷீலா. அதைத்தான் சொல்லி கொண்டிருந்தேன். ஒரு கண்ணியமான மனிதர் ஒருவர் என் முதுகில் துப்பாக்கியை வைத்து அழுத்தி என்னை கடத்தி சென்றார். கொஞ்சம் தொலைவு சென்றதும் ஒரு இடத்தில் நிறுத்தி புதைந்த நகரம் இருக்கும் பகுதிக்கு எப்படி போக வேண்டும் என்று என்னை கேட்டார். நான் சொல்ல தயங்கினேன். உடனே ஒரு கட்டு 100 ரூபாய் நோட்டுகளை நீட்டினான். பணத்தை கண்டதும் என்னால் பேசாமல் இருக்க முடியவில்லை. உடனே சொல்லிவிட்டேன். அட பாவி, அவர்தான் நம்பியார். அவர் நமக்கு முன் போய் புதையலை கிளப்பி போய்விடுவாரே என்றாள் ஷீலா. நம்பியாரை பற்றி எனக்கு தெரியாது. பணத்தை கண்டதும் பேசாமல் இருக்க முடியுமா? ஒரு கையில் பணம், மற்றொரு கையில் துப்பாக்கி. நீங்களே சொல்லுங்கள் என்றான் ஆந்தை. அவர் பெரும் பணக்காரர். அவர் தனியாக வந்திருக்க மாட்டார். தக்க பலத்துடன் துணையுடன் தான் வந்திருப்பார் என்றார் ஷீலா. அப்படியானால் நம்மை தொடர்ந்து வந்ததே ஒரு கார். அது நம்பியாரின் காராக இருக்குமோ என்றான் கோமான். இருக்கலாம் என்றார் ஷீலா. முதலில் நம்மை தொடர்ந்து வந்தது அந்த கார். பிறகு அது நம்மை தாண்டி போய்விட்டது. நாம் அவர்களை தொடர்ந்து வராதபடி பார்த்து கொள்ள வழியில் வெடி வைத்து ஒரு மரத்தை கூட வீழ்த்தி விட்டு போய்விட்டார்கள் இல்லையா என்றால் சாந்தி. ஆமாம், அந்த காரில் நம்பியாரும் அவருடைய ஆட்களும் தாம் போயிருக்க வேண்டும் என்றால் ஷீலா.
நீங்கள் துன்பம் கொள்ள வேண்டாம். நம்பியாரிடம் பணத்தை வாங்கி கொண்டு தவறான செய்தியை கொடுத்து விட்டேன். அவர் புதைந்த நகரத்தின் பக்கம் போகாமல் வேறு பக்கம் போகும்படி சொல்லி அனுப்பிவிட்டேன். ஆகையால் அவர் வழி தடுமாறி போய்விடுவார். நான் சொன்ன பகுதியில் போனால் மீண்டும் திரும்புவது மிக அரிது என்றான் ஆந்தை. அதுதானே பார்த்தேன். ஆந்தை என்றால் ஆந்தை தான் என்றாள் ஷீலா. நீதான் பாராட்டுகிறாய். ஆனால் அந்த நம்பியார் பாராட்டவில்லை. துப்பாக்கியை திருப்பி மண்டையின் மீது ஒரு அடியை போட்டுவிட்டு போய்விட்டார். நான் மயங்கி மரத்தடியில் விழுந்து கிடந்தேன். இப்போதுதான் எனக்கு நினைவு வந்தது என்று பார்த்தபோது அவன் பேச்சை நிறுத்தினான். மலை உச்சியிலிருந்து கொள்ளைக்காரர்கள் இறங்கி வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் இவர்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டதை நடந்து வந்தபோது சாந்தி சொன்னாள், அவர்கள் நம்மை நோக்கித்தான் வருகிறார்கள். நாம் தப்ப முடியாது அல்லவா? சாந்தி தன் அப்பாவை சேர்த்து கட்டி கொண்டார். அஞ்சாதே, அவர்கள் நம்மை ஒன்றும் செய்ய மாட்டார்கள். இந்த பகுதியில் கருடன் என்று ஒரு கொள்ளைக்காரன் இருக்கிறான். அவன் கூட்டமாக தான் இருக்கும். இது உல்லாசமாக வருகிறவர்களை அவர்கள் ஒன்றும் செல்வதில்லை. புதைப்பொருள் ஆராய்ச்சி நிபுணர்களை கூட அவன் இதுவரை ஒன்றும் செய்ததில்லை என்றார் பேராசிரியர் நிலைநாயகம். மிக உண்மைதான். கருடனின் கொள்ளை கூட்டத்தில் தான் இவர்கள் என்றான் ஆந்தை. கொஞ்ச நேரத்தில் அந்த கொள்ளை கூட்டத்தினர் அவர்கள் நின்ற இடத்தை வந்து சூழ்ந்து கொண்டு விட்டார்கள். ஆனால் அவர்களில் எவரும் பக்கத்தில் வரவில்லை. நீங்கள் எல்லாரும் அப்படியே நில்லுங்கள், நான் போய் கருணனிடம் பேசிவிட்டு வருகிறேன் என்றான் ஆந்தை. ஆகட்டும், உன் பேச்சு திறமையை கருணனிடம் காட்டு என்றாள் ஷீலா. ஆந்தை நகர்ந்தான். கருடன் இருக்கும் இடத்தை எப்படியோ கண்டுபிடித்து போய் அவனிடம் ஏதோ பேசினான். கருடன் ஆந்தையின் முகத்தில் மின்பொறி விளக்கை அடித்து பார்த்தான். பிறகு மற்றவர்கள் மீது மின்பொறி விளக்கை அடித்து பார்த்தான். மின்பொறி விளக்கு அணைந்தது. கருடனும் ஆந்தையும் கொஞ்ச நேரம் ஏதோ பேசினார்கள். கருடன் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஆந்தை மிக பொறுமையுடன் பதில் சொன்னான். பிறகு ஆந்தை திரும்பி வந்தான். என்ன கேட்டான் என்று கேட்டால் ஷீலா. இவர்கள் எல்லாம் யார் என்று கேட்டான். எல்லாரும் புதைப்பொருள் ஆராய்ச்சியில் அக்கறை கொண்டவர்கள் என்றேன். சில நாட்கள் புதைந்த நகரத்தை பற்றி ஆராய்ச்சி செய்துவிட்டு போய்விடுவார்கள் என்றேன். நான் வழிகாட்டியாக வந்திருப்பதாக சொன்னேன். நம்பிவிட்டான் என்றான் ஆந்தை. அதே நேரத்தில் கருடன் விசில் அடித்து சாடை காட்டினான். உடனே அவனுடைய படையினர் அப்படியே பின்வாங்கி விலகி சென்றார்கள். அவர்கள் மெல்ல மெல்ல விலகி போய் மீண்டும் மலையின் மீது ஏறி மலையின் மறுபக்கம் மறைந்து விட்டார்கள். கொஞ்ச நேரத்தில் எங்கேயோ தொலைவில் குதிரைகள் கணக்கும் ஓசையும் குதிரைகள் புறப்பட்டு ஓடும் ஓசையும் தொடர்ந்து கேட்டன. மலைகள் அந்த பக்கம் குதிரைகளை நிறுத்திவிட்டு வந்திருக்கிறார்கள். இப்போது மீண்டும் குதிரைகள் மீது புறப்பட்டு விட்டார்கள் என்றான் ஆந்தை. இவ்வளவு பேர்கள் கூட்டமாக வந்து போகிறார்களே, இவர்கள் பார்வையிலிருந்து நம்பியார் தப்பியிருக்க முடியுமா என்றாள் ஷீலா. நம்பியார் அவர்களிடம் சிக்கியிருப்பாரா என்று தெரியவில்லை. நம்பியாரை போன்ற பெரும் பணக்காரர் இவர்களிடம் சிக்கினால் சும்மா விடமாட்டார்கள். அவரை பிடித்து வைத்துக்கொண்டு அவருடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு பல லட்சம் ரூபாய் கொண்டு வரும்படி கடிதம் அனுப்புவார்கள். பணத்தை பெற்று கொண்டு விடுதலை செய்வார்கள் அல்லது கொண்டு விடுவார்கள். இந்த கருடன் திடீரென்று மனம் மாறுவான். அவன் எந்த நேரத்தில் என்ன செய்வான் என்று மற்றவர்களால் முடிவு செய்ய முடியாது என்றான் ஆந்தை. ஷீலாவின் மனம் கருடனை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தது. அவன் இப்போது அவர்களை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட்டு போனதற்கு ஏதாவது காரணம் இருக்குமோ